vinegar, olive oil. The idea is to have it in such a way that it's healthy, tasty, juicy, and can be chewed with comfort. If there are no flavors, you won't enjoy it. If it's too dry, you may not like to chew it much. So the idea was to make it as interesting as possible, the flavors, and to make it more interesting is why we have added mustard to it. Mustard powder, or the Indian version is, which is most common, is the kasuri sarson. That is the Indian version. The English mustard does not give you the flavors that we Indians are used to. The punch and the pungent which we look forward is there in the Indian version of it. That's the reason why I have this. So to make it more simple, and what I'm making is what you will also get to taste in your dining. ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தாமு பேசுகிறேன். இன்றைக்கி ரெசிடென்சி டவர்ஸில் ராஜ் சேத் ஷெஃப் ஃப்ரம் பெங்களூர் மாஸ்டர் கிளாஸ் யூஎஸ் ப்ளூபெர்ரி வச்சு பண்ணியிருந்தார். ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷில் சொன்னால் யூனிக்னஸ் தேர், அதாவது கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு. ஒரு பிஸாவில் நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோம், ரெட் சில்லி சாஸ் இல்லைனா சில்லி சாஸை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் குடமிளகா, பன்னீர், சீஸ் எல்லா காயெல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம், மேலே சீஸ் பண்ணி கிரில் வச்சு எடுப்போம். இவர் பண்ணது வந்து ஒரு ஸ்வீட் பிஸா ரொம்ப அழகாக பண்ணார். அதாவது ப்ரௌனி, சாக்லேட் ப்ரௌனி அண்ட் ஒயிட் ப்ரௌனி, அதே மாதிரி வெள்ளை சாக்லேட்டில் போட்டு மேலே வந்து சீஸையும் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ரொம்ப டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு 4 டிஷ் பண்ணார். ஒரு சாலட் பண்ணியிருந்தார், ஒரு பீஸா பண்ணியிருந்தார், அதே மாதிரி ஒரு ரசகுல்லாவில் ஒரு டிஷ் பண்ணியிருந்தார். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இல்லை, நிறையவே இன்னோவேஷன் நிறையா இருந்துச்சு. புதுமையாக புது கண்டுபிடிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டார். அது மொத்தத்துலேயே ½ அன் ஹவர்லேயே 4 டிஷ்ஷு செய்ய முடியுது. ஒன் திங் இஸ், இது நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கக்கூடிய டிஷ்ஷஸாக இருந்துச்சு. இது யங்ஸ்டர்ஸ் நான் சொல்லும்போது ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து காலேஜ் பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷஸாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு ராஜ் சேத், தேங்க்ஸ் டு ஆல் த பிரசன்ட் மீடியா, தேங்க்ஸ் டு ஆல் த ஷெஃப்ஸ், தேங்க்ஸ் டு சீகா, அண்ட் தேங்க்ஸ் டு ஜெனரல் செக்ரட்டரி சீதாராமன் அண்ட் ஆல் ஆஃப் யூ. அது எக்ஸ்க்ளூசிவ்லி யூஎஸ் ப்ளூபெர்ரி டீமில் வந்து வந்திருக்காங்க, அவங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு 2 டிஷ் ட்ரை பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. அண்ட் ஸ்டே பிளெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. It has been a big privilege to have Chef Damodar being here, and his blessings and all guidance for this show is very, very important for us. And congratulations to Chef Setia, who has done very simple and very innovative recipes. I am sure it will be very useful for every consumer. Actually, it can be easily made at home itself, not at any hotel or somewhere, but it can be made at home itself. So delicious. And USA Blueberry Council wishes you, all of you, a very good day today, and look forward to having use of USA blueberries in different formats in the different dishes. Thank you very much. Sitaraman sir, as well as Chef Raj Setia and US Blueberry Council, and of course today Chef Raj Setia has demonstrated some nice fun fabulous recipes which is simple and straight, very innovative and creative, and which is enjoyable by the younger generation, as Chef Damu mentioned. And of course blueberry, now we have been enlightening in a big way, where we can use from welcome drink to main course, starter, dessert, everything like. So enjoy blueberry, and thank you very much. Thank you. A very good afternoon to all of you. Thank you very much for coming and gracing the occasion. Thank you US Blueberry for giving me the opportunity to come and create something, try something new, make something right from salad, starter, main course and dessert.
it is a pleasure and privilege to try and experiment food that is something different. US Blueberries has given this opportunity, and we have tried to infuse blueberries in different ways. We have, instead of the tomato, we have used blueberry compote and chocolates, brownies to make it more interesting, and can be used as a dessert as well as the main course for pizzas. Blueberry Rasgulla was something very different, very unique, and has a very distinct flavor, very flavorful of blueberry, without much hassle. A very simple, very easy dish, very easy composition, and very, very easy to make at home or anywhere. A quick fix food is what I have tried to do. Thank you very much, and I wish all the very best to all of you. Few words about your special signature dish. So the signature dish was, which I have created and which I feel proud to do, is the Rasgulla, which has been there for ages, but has been in the form of either Rajbhog or Rasgullas. Here we have tried to make blueberry Rasgullas, which I am sure you would all love it. And once you try it, let me know how it is. Thank you very much.